இது புரியவே இல்லை. இது புரிஞ்சவன் நான். என்னதான் நான் பாதுகாத்தாலும் ஒரு கட்டத்தில் நான் தான் என்ன ஆகணும், நான் எஸ்கேப் தான். அப்படிதானே? தங்கத்தை பூட்டி வைத்தாய், வைரத்தை பூட்டி வைத்தாய், உயிரை பூட்ட ஏது பூட்டு. ஏண்டா ஒரு சாதாரணமாக சினிமா பாட்டு எதுனுக்கே இது புரியுதுன்னா, ஒரு ஞானம் பெற்ற கடவுள் புரிஞ்ச மனுஷன் இது புரியுமா? புரியாதா? இந்த அடிப்படை உண்மை கூட உனக்கு புரியல. எவ்வளோ நாள் பாதுகாத்துக்க முடியும்? சரி, சுற்றி ஒரு 10 ஏக்கரை சுற்றி இந்த பக்கம், இந்த 10 ஏக்கரை சுற்றி இந்த பக்கம் வச்சுன்னு போனால் உடம்பே விட்டு வாடான்றான் அவன். சுற்றி வச்சுக்கிறேன், ஏதோ டெக்னாலஜிலாம் வளர்ந்து சுற்றி இங்கே வச்சுட்டேன். அவன் என்ன சொல்கிறான்? உடம்பே விட்டு, அக்கிலே விட்டு வாடான்றான். இப்போ அக்கில் எத்தனை என்ன பண்ண முடியும்? அடிப்படை உண்மை புரிஞ்சவனை ஏமாத்தோ ஏமாறவோ முடியாது. நான் உங்களை ஏமாத்தலாம் பிறக்கல. நான் அந்த வேலையே எனக்கே இல்லை. நான் வாழ்க்கையை கொண்டாடுறேன், அவ்வளோதான். நான் வசதியை கொண்டாடுறேன், என்னை நான் கொண்டாடுறேன். ஸோ விளம்பரம் பத்திரத்துன்னா நீ செய்யணுமா இல்லையான்னு நீ என்ன செஞ்சேன்னு கேட்குறேன். இப்படி ஒரு மனுஷனை பார்த்த, நீ என்ன செஞ்ச? என்னை பார்த்த தானே என்ன செஞ்சேன்னு கேட்குறேன். மெசேஜ் டெய்லியும் கேட்குறது தானே, அனுப்புறது தானே. நீ எழுத வேணா முடியாது, நான் எழுதுறது தானே. அது என்ன பண்ணேன்? பார் சேர்லாம் எப்படி காலியாகுது? வந்தி கூட 2 பேர் கூட்டு வர முடியாதா என்ன? அப்போ அவ்வளோதான். நீ அப்போ ஏன் முன்னேறல நாடே? நான் நல்லா இருக்கணும், என்னை கூட கொடுங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லை, அவ்வளோதான். விளம்பரம்லாம் மேட்ரு கிடையாது. விளம்பர பத்திரத்துக்கு சூழ்ச்சியெல்லாம் வந்துச்சா இல்லையா? யூடியூப் வந்துச்சா இல்லையா? ஃபேஸ்புக் வந்துச்சா இல்லையா? ட்விட்டர் வந்துச்சா இல்லையா? இன்ஸ்டாகிராம் வந்துச்சா இல்லையா? யாரோ சில பேர் தான் இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிறீங்க, யாரோ சில பேர் தான் என்ன பண்ணுறீங்க, ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்க. மற்றவங்கெல்லாம் வீடியோவில் கமெண்ட் எதிர எத்தனை பேருன்னு கேட்குறேன் நான். அப்படி தானே? அப்புறமா என்ன, நான் உங்களுக்கு குற்றம் சொல்கிறதுக்காகலாம் சொல்லலை. நீங்கள் லேசாவாக இருங்க, அது உங்கள் பிரச்சனை இல்லை. உண்மையானவங்க இந்த கட்சிக்கு உண்டானாங்கன்னா வந்தாங்கன்னா அப்போ கட்சி வளரும். பிரச்சனை நான் மட்டும் கிடையாது இல்லை, ஆனால் நான் செயல்பட்டு தான் இருப்பேன். என் மூச்சு இருக்கிற வரைக்கும் பித்தியாருக்கு நன்மை செய்திருப்பேன். நான் தான் சொல்லி வச்சுக்கிறேன். உபதேசம் அப்படின்னா எனக்கு வேறு கதையே கிடையாது. வேறு எதையும் விட்டு உபதேசத்துக்கு சொல்லித்தரு. இப்போ காசு தராங்கிறதுக்காக உபதேசம் சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா யார் தப்பேன்? உங்கள் தப்பு. ஏன் நோக்கண்ணா, எவனா ஒருத்தனுக்கு விடுதலை அடைவானா அவனுக்கு நான் உண்மையை சொல்லி கொடுப்பேனான்றது. நீ என்ன நினைக்கலாம் பணம் பண்ணுறதுக்கு? ஆமாம், பணமும் தான் பண்ணுறேன்ற நான். என்ன பிரச்சனை? 50 நாள் 12 வாரம் வராருண்ணா ஒருத்தர், சந்தோஷம் தானே? வரவானா? இங்கே அது மாதிரிலாம் வரக்கூடாது, நீ நின்று சொன்னாண்ணா. ஒரு தம்பி வந்து கேட்டான், நான் ஏன் இங்கே வரணும்னு கேட்டான். பதில் அது மாதிரி கேட்டேன். ஏந்து போயிட்டு நான் சொன்னேன், உட்கார வச்சு ஸ்கூல் போனேன், அங்கே போனேன், எங்கே எதுக்கு போனேன், இங்கே எதுக்கு போனேன், கேள்வி பதில் சொல்லி வச்சுக்கிறேன். அதனால் விளம்பரம்லாம் மேட்டர் இல்லை. விளம்பர பத்திரத்துக்கு ஆள் இல்லை. கம்பெனியில் காசு கொடுத்து விளம்பரமாக்கணுன்ற ஆள் நான் இல்லை. அப்படியெல்லாம் நான் உதவி செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. நல்லது செய்ய வந்தவனுக்கு எதுக்கு பணத்தை எடுத்து போய் கொடுத்து, இல்லைனா சும்மா நடித்து ஏமாற்றி தந்திரங்களை நான் ஏன் கையாளணும்? அப்போ உண்மையிலேயே உதவுறதுக்கு ஒரு ஆள் இல்லாத போது நான் ஏன் இந்த கட்சிக்கு வரணும்? நான் என்ன